ஸ்டூடெண்ட் வெல்கம் பேக் டு நீட் ஃபிசிக்ஸ் எம்ஏஜ். இந்த சேனல் மேனேஜர் நீட்டுக்கான கொஸ்டின் பார்த்துட்டு இருக்கோம். 19 வீடியோஸ் பார்த்தாச்சு, இப்போ 20 வந்து பார்க்கலாம். இது முடிஞ்சவொன்னே அடுத்தால வந்து நெக்ஸ்ட் லெசன் மோஷன் எ பிளேன், அதில் நம்ம மேனேஜ் வீடியோஸ் 10 போட ஆரம்பிப்போம். ஒவ்வொரு டாப்பிக்லையும் 10 போட்டுருக்கோம். கண்டினியூஸாக பார்த்துக்கிட்டு இருங்க. இப்போ இதில் கொஸ்டின் என்ன கேட்டிருக்கோம்னா, எ பார்ட்டிகல் மூவ்ஸ் இன் எ ஸ்ட்ரைட் லைன் தி கான்ஸ்டன்ட் ஆக்சிலரேஷன் சேஞ்சஸ் இட் வெலாசிட்டி ஃப்ரம் 10 மீட்டர் செகண்ட் டு 20. இனிஷியல் வெலாசிட்டி இஸ் 10, புரியுதா? இனிஷியல் u 10 and v is what 20 while passing the distance is 135, that is s, distance is s, t second, the value of t, ரைட்டா? ஆப்ஜெக்ட் போகுது, u வந்து 10ல் போகுது, v வந்து 20 சேஞ்ச் ஆகுது. அப்போ 135 டிஸ்டன்ஸ் கிராஸ் பண்ணியாச்சு, டயத்தை கேட்டிருக்கான். தமிழ் உங்கள் சொல்கிற கொஸ்டினை நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. ஒரு துகள் இருந்துச்சுன்னா நேர்கோட்டில் வந்து என்ன செய்ய, நமக்கு வந்து மாறாத முடுக்கத்தோட போகுது. அதோடைய திசைவேகமாக 10 மீட்டர் பை செகண்ட் யூனிவர்ஸிலிருந்து 20 மீட்டர் பை செகண்ட் -1 மாறுது. எப்போ 135 மீட்டர் அப்படிங்கிற தூரத்தை கிடக்கும்போது. அப்போ அதுக்கு ஆகக்கூடிய காலம் என்ன அப்படின்னு நம்ம கேட்டிருக்கான். சரியா? இப்போ தமிழில் சொன்னால் அப்படியே கொஸ்டின் நீங்கள் எழுதிட்டு உங்களுக்கு தமிழில் கொஸ்டின் வந்து கிடச்சிரும். சரி, இப்போ ஆன்சர் எப்படி அப்படிங்க நம்ம வந்து பார்ப்போம். அப்போ இதில் நமக்கு என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னா, இனிஷியல் ஆசி கொடுத்துருக்கான், ஃபைனல் கொடுத்துருக்கான் இல்லையா? அப்போ நம்ம வந்து ஏஏ கண்டுபிடிச்சிடலாம். ஏஏ கண்டுபிடிச்சா என்ன செய்யலாம், நம்ம கொஞ்சம் டயத்தையும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஏன்னா நமக்கு என்ன கொடுத்துருக்கு, யூ வந்து பாருங்கள், யூ வந்து என்ன கொடுத்துருக்கு, 10 மீட்டர் பை செகண்ட் கொடுத்துருக்கா. வி வந்து என்ன கொடுத்துருக்கு, நமக்கு வந்து 20 மீட்டர் பை செகண்ட். எஸ் டிஸ்டன்ஸ், தொலைவு எவ்வளோ கொடுக்கு, 135 மீட்டர். எல்லாம் கொடுத்து டேட்டா எழுதியாச்சு. ஆனால் என்ன கேட்டிருக்காங்கன்னா, டி கேட்டிருக்கான். அப்போ நீங்கள் என்ன செய்யணும், ஈக்குவேஷன் மோஷன் 3 ஃபார்மில் மைண்டில் கொண்டு வரணும். v = u + at, அப்புறம் s = என்ன, இதில் வந்து பார்த்திங்கன்னா ut + நமக்கு வந்து 1/2 at², ரைட்டா? நெக்ஸ்ட் மூணாவது ஈக்குவேஷன் v² = என்னது, u² + வந்து 2as. இந்த 3 ஃபார்முலா நம்ம பார்த்தோன்னா எதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஒரு ஃபார்முலாவில் ஆன்சர் கொண்டு வர முடியாது. ஏன்னா இவங்க வந்து டைம் கேட்டிருக்காங்க. டைம் கேட்காம இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஈக்குவேஷன் எடுத்தோம்னா v இதில் இல்லை, இதை எடுத்தோம்னா s இல்லை, இதை எடுத்த டி இல்லை. அப்போ என்ன செய்யணும்னா, ஏ கண்டுபிடிக்காண்டி நான் சொல்லதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேர்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கோங்க. அப்போ ஏ தெரிஞ்ச உடனே டி கண்டுபிடிக்க என்ன செய்யலாம், ஃபஸ்ட் ஈக்குவேஷன் நம்ம என்ன செய்யலாம், எடுத்துக்கலாம். முடிஞ்சுதா? அப்போ இப்போ பார்ப்போம். அப்போ தேர்ட் ஈக்குவேஷன் எடுத்தால் என்ன செய்யல வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து v² = என்ன செய்யல வந்து u² + 2as. ஏ வந்து இப்போ நமக்கு கிடச்சி போயிடும். வியோட வேல்யூ வந்து 20², ரைட்டா? 20², u வந்து 10². அப்போ 2 × a. இந்த ஆப்ஜெக்ட் நேர்கோட்டில் போகுது, ஸ்ட்ரெயிட் லைன். அதனால் ஏ ஜீனு போடக்கூடாது. ஒரு ஆப்ஜெக்ட் மேலேருந்து கீழே வந்து தான் ஜீனு போடணுன்னா நிறைய பேர் குழப்பம் இருக்கும். நேர்கோட்டில் போகும்போது ஜீனு போடக்கூடாது, ஏன்னு தான் போடணும். அதை மைண்டில் செட் பண்ணிக்கோங்க. அப்போ நமக்கு வந்து 135, ரைட்? அப்போ என்னாச்சு, 20² என்ன வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 400 கேட்டால். அப்போ என்ன இல்லாமல் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 400, 10² அப்படிங்கிற நமக்கு வந்து 100. அப்போ 2 × 35 தான், 2 × நமக்கு வந்து 135. அப்போ 135 நம்ம 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு தெரியும், 2 5 நமக்கு வந்து 10, இது 6 7, ரைட்டாக? 270. அப்போ என்னாச்சு, இதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் வந்து உங்களுக்கு வந்து 270 × ஏன்னு இருக்குது. இப்போ 100 இங்கே கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா என்ன ஆகும், நமக்கு 400 - 100 இங்கே வரும்போது என்ன, நமக்கு 300 ஆயிருமா இல்லையா? மைனஸில் சப்ட்ராக்ட் ஆகிடுமா? அப்போ வந்து 270 × ஏன்னு இருக்குது. அப்போ இந்த 0 கட் பண்ணிடுங்க. அப்போ என்ன செய்யலாம், நமக்கு ஏ = இதில் வந்து ஒரு 0 பண்ணால் 30 தானே இருக்குது. அப்போ 30 நமக்கு வந்து 27. 3 டேபிள்ஸை கட் பண்ணிடலாம். 10 3, இது வந்து பார்த்தா நமக்கு வந்து 93, அப்படி தான் 93. அப்போ நமக்கு என்ன வந்துட்டு, ஏயோட வேல்யூவானது நமக்கு 10/9 அப்படின்னு வந்துட்டா, ரைட்? ஓகே. அப்போ இப்போ உடனே என்ன செய்யலாம், இந்த ஈக்குவேஷன் நமக்கு தெரியும் இல்லையா, v = u + at. அதை யூஸ் பண்ணி என்ன செய்யலாம், நம்ம டைம் தானே கேட்டிருக்கான், ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். டைம்னா காலத்தை கேட்டிருக்காங்க. ஆனால் v ஏற்கனவே அவங்க கொடுத்து 20 கொடுத்துருக்காங்க, அதை போட்டுக்கலாம், ரைட்டா? u வந்து 10 அவங்க கொடுத்து போடலாம். ஏ மட்டும் தான் எல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோமா, அது 10/9 அப்படின்னு போடுங்க. 10/9 × t எவ்வளோ. அப்போ ஈஸியாக இருந்துச்சு, நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணி கொண்டு வரலாம், ரைட்? அப்போ என்ன செய்யணும், இந்த 10 இங்கே கொண்டு வந்தீங்கன்னா 20 - 10 எவ்வளோ, நமக்கு 10, அப்படி தானே? இங்கே வரும் -10 ஆயிரும் இல்லையா? அப்போ வந்து 20 - 10 = என்ன வந்தாச்சு, 10/9 × t, சரியா? இப்போ இந்த 10 கட் பண்ணுங்கள். அப்போ இங்கே 1 இருக்கும். அப்போ 9 மேலே வரும்போது t = 9 × 1 9 ஆயிரும். அப்போ 9 செகண்ட். இதுதான் நமக்கு வந்து ஆன்சர். எவ்வளோ ஈஸி ஆன்சர் வந்து பார்த்தீங்களா? 135 டிஸ்டன்ஸ், 135 தூரத்துக்கு போகும்போது அதுக்காகக்கூடிய டைம் காலம் என்ன வந்து நமக்கு வந்து 9 செகண்ட் வந்துட்டா. இப்போ ஆப்ஷனில் இருக்கா அப்படின்னு நம்ம நினச்சோம் பார்ப்போம். ஆப்ஷனில் பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு வந்து 9, ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்துட்டு. இப்போ ஃபஸ்ட்டு வந்து மற்றெல்லாம் நமக்கு வந்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இது வராது, இதெல்லாம் நமக்கு வராது. அப்போ வந்து இதுக்கு என்னது, ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட் ஆன்சர். அப்போ ஆப்ஷன் 1. அப்போ இதுக்கு ஆன்சர் இருந்தால் நமக்கு வந்து பார்த்தோன்னா ஆப்ஷன் வந்து 1, ரைட்டா? ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம என்ன இப்போ வந்து நம்ம வந்து பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்தாலும் பாருங்கள். த டிஸ்டன்ஸ் ட்ராவல்ட் பை த பார்ட்டிகிள் ஸ்டார்டிங் வித் ரெஸ்ட் அண்ட் மூவிங் வித் அன் ஆக்சிலரேஷன் 4/3 மீட்டர் செகண்ட் -2. த தேர்ட் செகண்ட் இஸ் என்ன கேட்டிருக்காங்க, இன் தேர்ட் செகண்ட் how much distance travel in that second. அதான் கேட்டேன். கொஸ்டின் புரியுதா? இதை தெரிஞ்சுக்கோங்க, ரைட்டா? ஆக்சிலரேஷன் ஏ கொடுத்துருக்கு. அப்போ இதை நம்ம என்ன ஏ அப்படின்னு வச்சுக்கலாம், ரைட்டா? தமிழ் மீடியத்துக்கு இந்த கொஸ்டின் சொல்லி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. என்ன கொடுத்துருக்கா அப்படின்னா, ஒரு துகளானது ஓய்வில் இருந்து என்ன செய்ய நமக்கு வந்து பயணிச்சுக்கிட்டு போகுது. எப்படி செய்யுது, எந்த முடுக்கத்தில்,
4/3 மீட்டர்/செகண்ட் -2 அப்படிங்கும்போது மூன்றாவது வினாடியில் எவ்வளவு தொலைவு கடந்துன்னு கேட்டிருக்கான். கொஸ்டினாவே கோர்வையை சொல்லப்போனால் ஒரு துகளானது நேர்கோட்டில் நம்ம ஓய்விலிருந்து அந்த நேர்கோட்டில் நமக்கு வந்து 4/3 மீட்டர்/செகண்ட் -2 என்ற முடுக்கத்தில் பயணம் செய்தால் மூன்றாவது வினாடியில் அது கடந்த தொலைவு என்ன? இதை நீங்கள் தமிழ் எழுதி வச்சுக்கோங்க, தமிழ் மீடியம். இப்போ நம்ம இன்னொரு கமாடி அந்த எழுத கொஞ்சம் கஷ்டமாக இருந்தால் ரெண்டாவது இந்த வீடியோ ஓட விட்டு அதை கேட்டு அப்படி எழுதிக்கோங்க. அப்போ தமிழில் உங்களுக்கு கொஸ்டின் வந்து கிடச்சிரும். ஓகே, ரைட். அப்போ இது nth செகண்ட், நம்ம இந்த nth செகண்ட் ஃபார்முலா படிச்சிருப்போம், அதை யூஸ் பண்ணி நம்ம என்ன செய்வோம் வந்து போட போகிறோம். ரைட்டா? சரி, எப்படின்னு பாருங்கள். அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா nth செகண்ட் ஃபார்முலா தெரியாதவங்க நோட் பண்ணிக்கோங்க. எஸ்என் nth செகண்டுக்கு ஃபார்முலா வந்து u ப்ளஸ் என்ன, இது ஒரு முக்கியமான ஃபார்முலா, a/2 2n - 1. நம்ம ஏற்கனவே ஈக்குவேஷன் மோஷனில் வந்து நான் 3 ஈக்குவேஷன் படிச்சுப்போமா. v = u + at, s = ut + ½ at², v² = u² + 2as. இந்த 3 ஃபார்முலா தான் இதில் வந்துட்டு அடிக்கடி இருக்கும். nth செகண்ட் கேட்டால் இந்த ஃபார்முலா போகணும். இது nth செகண்ட் ஃபார்முலா. அப்போ இதில் உங்களுக்கு சாலிடாக என்ன கொடுத்தான், ஏ வந்து கொடுத்துட்டான். ஏ வந்து நமக்கு வந்து என்னது 4/3 ஆக்சலரேஷன், தமிழில் முடுக்கம் அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். முந்தின வீடியோலாம் போட்டிருக்கோம், பார்த்தீங்கன்னா தமிழ் நாலேஜ் உங்களுக்கு அதிகரிச்சிடும். ஏன்னா மறுபடியும் பழைய வீடியோ பார்த்தீங்கன்னா தமிழில் எப்படி நம்ம கொண்டு வரோம்னு தெரியும். தமிழ் இங்கிலீஷ் பெரிய பிரச்சனை கிடையாது, லாங்குவேஜ் தான் அது. சயின்ஸை பொறுத்த மட்டும் மேத்ஸ் மாதிரி சம்தானே போய்கிட்டு இருக்குது. இதில் வந்து தமிழ் இங்கிலீஷும் ஒன்று தான். ரைட்டாக அது வந்து நீங்கள் பயந்துக்கிற வேண்டாம், தமிழ் மீடியம் படிக்குவாங்க, எல்லாமே ஒரே கான்செப்ட் தான். அப்போ a = 4/3 மீட்டர்/செகண்ட்². சரி, ஆக்சலரேஷன். n = 3rd செகண்ட் கேட்டிருக்கான். இப்போ நம்ம சப்ஸ்டிட் பண்ணால் s3 என்ன செய்யலாம், ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாமா. s3 தானே கேட்டிருக்கு பாருங்கள். இதில் சப்ஸ்டிட் பண்ணால் ஈஸியாக ஆன்சர் வந்துடும். ஆனால் யூ தெரியலின்னு வருத்தவங்களுக்கு இருக்கும், வருத்தப்படவே வேண்டாம். என்ன கொடுத்துருக்காங்க பார்க்கணும். என்ன கொடுத்துருக்கான், ஃப்ரம் ரெஸ்ட்னா ஓய்வில் இருந்து. அப்போ ரெஸ்ட்டில் வந்து u = 0. எந்த ஒரு ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்டில் இருந்தால் u வந்து 0 அப்படின்னு படிச்சிருப்போம். ஓய்வு நிலையில் இருந்து தமிழில் படிச்சிருப்போம். அது ஓய்வாக இருந்தால் எனக்கு 0 தானே. ரைட்டா? அப்போ நம்ம என்ன செஞ்சலாம்னா u = இங்கே நீங்கள் என்ன செய்யலாம், 0 அப்படின்னு போட்டுக்கலாம். அப்போ இதில் வந்து எஸ்ங்கிறது s3 அப்படின்னு போட்டு வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் s3 தட் கேன் பி ஈஸிலி ஃபவுண்ட் பை என்னது சால்விங் த ஈக்குவேஷன். வாட் வி கேன் ரைட், s3 = u is 0 and next what, a 4/3 is given, right. n = 3, அதை நான் மைண்டில் செட் பண்ணிக்கணும். n வந்து 3. அப்போ என்ன செய்யலாம், n3 அப்படிங்க 2n 2 × 3 -1, ரைட். s3 = what is 0 0 தான். அப்போ 4/3 2 × 3 6 6 minus what 1. What we can write, 4/3 × 5 4/3 × 5, right. s3 = what, 4/3 × 5 and this will be 1/2 also there இருக்கா. a/2 இருக்கா, a/2 இருக்குல்ல. அப்போ a/2 ஏ தானங்க போட்டிருக்கோம். அப்போ 2 அப்படிங்கும்போது அந்த a/2 அப்புறம் அங்கே 1/2. இந்த 1/2 ஏன் போட்டிருக்கேன்னா, இந்த இருக்குது பார்த்தீங்களா, எந்த 2 ஃபார்முலாவில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த 2 தான் அங்கே போடணும் 1/2 ஃபைனலாக. ரைட்டா? ஏன்னா அது வரணும்ல, அது போடணும். அப்போ 1/2. அப்போ இதில் என்ன ஆச்சு, அப்போ இதுலேயும் நமக்கு என்ன செய்யும் அப்படின்னா, இப்போ 2 இன்ட்டுன்னு வரும்போது இங்கேயும் நமக்கு என்ன செய்யும், வந்து பார்த்தா நமக்கு வந்து இங்கே ஒரு 2 வந்துடுமா. அப்போ என்ன செய்யும், வந்து நமக்கு 6 ஆயிரும். அப்போ நமக்கு இந்த வேல்யூ என்ன, அது வந்து பார்த்திங்கன்னா 4 இங்கே 6 ஆயிரும். நம்ம என்ன செய்யலாம், அதோட நம்ம இங்கே கூட கட் பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எங்கே கட் பண்ணிடலாம் அப்படின்னா, இதிலே கட் பண்ணிக்கலாம்ல, இங்கேயே கட் பண்ணிக்கலாம். சரி, அடுத்த ஸ்டெப் கொண்டு வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் மேலே கட் பண்ணிக்கோங்க. அப்போ கட் பண்ணால் என்ன, இதில் வந்து கட் பண்ணால் நமக்கு என்ன செய்யும், வந்து 2 ஆயிரும். அப்போ நமக்கு என்ன வருது அப்படின்னா, இதில் வந்து 2/3 இன்று நமக்கு என்ன ஆச்சு, வந்து பார்த்தா நமக்கு வந்து 5. ரைட்டா? அப்போ என்ன செய்யலாம், 5 × 10. அப்போ s3 = என்ன செய்யலாம், இதில் வந்து பார்த்தோன்னா 10/3. அப்போ 3rd செகண்டில் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பை 3rd செகண்ட் 10/3. ஆப்ஷன் பார்க்கணும். இப்போ இது உடனே டெசிமலுக்கு போயிட வேண்டாம். அது இப்போ ஆப்ஷனில் 3.33 அப்படி இருந்தால் டெசிமலுக்கு போகணும். அப்படியே 10/3 நம்ம விட்டுற வேண்டியானா. அப்போ ஆப்ஷனில் பார்ப்போம். ஆப்ஷனில் போய் பார்த்தா எப்படி இருக்குது, எல்லாம் ஃப்ராக்ஷன்லேயே இருக்குது. 19/3 மீட்டர். அப்போ அது வராது. 6 மீட்டர் இல்லை, 4 மீட்டர் இல்லை. 4th ஆப்ஷன் இருக்குது, 10/3 அவனே கொடுத்துருக்கான். அப்போ இதுக்கு வந்து கொஸ்டின் நமக்கு ஆன்சர் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4th ஆப்ஷன் தான் ரைட் ஆன்சர். ரைட்டா? சரி, அப்போ இதுக்கு வந்து என்னது, s/3 எத்தனை மீட்டர் வந்திருக்கு, 10/3 s3 = அப்போ ஆப்ஷன் வந்து 4 இஸ் த ரைட் ஆன்சர். இவ்வளோ ஈஸியாக இருக்குது. எல்லாம் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணால் எல்லாம் ஈஸியாக போடலாம். எந்த கொஸ்டின் கேட்டாலும் வந்து நீங்கள் சால்வ் பண்ணிக்கலாம். ரைட், நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம என்ன இப்போ வந்து பார்ப்போம். நெக்ஸ்ட் பார்ப்போம். இந்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்கேன்னு பாருங்கள். a particle moving along x-axis has acceleration f. acceleration f அப்படின்னு கொடுத்தாச்சு. ஓகே, டைம் t given fc, value of f is also given. fc = f0 1 minus capital D minus by small t by capital T. f0 and capital T are constant. The particle t = 0 has 0 velocity when fc = 0. என்ன மீனிங் அப்படின்னா, f0னா அதாவது ஆக்சிலேஷன் 0 t 0ன்னு சொல்லியிருக்காங்க. வரணும்ல, பார்ட்டிகல் வெலாசிட்டி vx என்ன வெலாசிட்டி ஆஃப் பார்ட்டிகல் வந்து கேட்டிருக்கு. கொஸ்டின் புரியுதா, ஆக்சிலேஷன் கொடுத்துருக்கான், வெலாசிட்டி கேட்டிருக்கான். அப்போ இன்டெகிரேட் பண்ண தான் கிடைக்கும் நமக்கு தெரிஞ்சுட்டு. தமிழ் மீடியம் வந்து இந்த கொஸ்டின் தமிழில் சொல்லி எழுதிக்கோங்க. ஒரு துகளானது எக்ஸ் அச்சில் என்ன செய்யுது, எஃப் அப்படிங்கிற முடுக்கத்தோடு டீங்க காலத்தில் பயணம் செய்து அதனுடைய சமன்பாடு எப்படி கொடுத்துருக்கோம், fc = f0 1 minus t/t, f0 t constant. when fc = 0, what is the value of velocity, what is vx. இப்போ தமிழில் வந்து கோர்வையை சொல்லி எழுதிக்கோங்க. ஒரு துகளானது எக்ஸ் அச்சில் எஃப் என்ற முடுக்கத்தோடு டி காலத்தில் பயணம் செய்யக்கூடிய சமன்பாடானது fc = f0 1 minus t/t என்று குறிக்கப்படுகிறது. இதில் f0 t என்பது மாறிலி.
t = 0 என்னும்போது f f 0 ஆகும் பொழுது அதனுடைய திசைவேகம் யாது அப்படின்ட்டு அந்த 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன செய்யணும், இப்போ வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். வெலாசிட்டி அப்படின்னு திசைவேகம் அப்படின்னு தமிழில் சொல்லியிருப்போம். நிறைய இடத்துல பழைய வீடியோக்கெல்லாம் எழுதியிருப்போம் தமிழில். போய் நல்லா என்ன செய்ய பாருங்கள். பார்த்தா தமிழ் கொஸ்டின் இங்கிலீஷ் கொஸ்டின் எந்த பிரச்சனையும் இல்லைங்க, நாலேஜ் உங்களுக்கு புரியலாம். நெக்ஸ்ட் பாப்பா என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா ஆக்சலரேஷன் என்ன கொடுத்துருக்கு முதல் எழுதணும். எந்த பேரும் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கு எழுதணும். அப்புறம் நமக்கு என்ன தெரியும் அப்படிங்கிற போட்டு தான் செய்து வந்து வழக்கம். அப்போ என்ன கிவன்னா ஆக்சலரேஷன் எஃப்சி கூட என்ன கொடுத்துருக்கு, முடுக்கம் வந்து f0 என்னது 1 - t/t அப்படின்னு நமக்கு வந்து கொடுத்துருக்கான். ஓகே ரைட். ஆனால் நமக்கு வந்து அப்போ இதில் வந்து என்னது எஃப்ங்கிறது ஆக்சலரேஷன் மறந்துக்கூடாது. எஃப்ங்கிறது ஆக்சல் அப்படி தான் கொடுத்துருக்கான். எஃப்ங்கிறது ஆக்சலரேஷன், தமிழில் வந்து முடுக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட்டாக தமிழ் மீடியத்துக்கு அப்படி தான் படிச்சிருப்பீங்க. ரெண்டுக்குள்ள ரிலேஷன் தெரிஞ்சுக்கோங்க. அப்போ நமக்கு வந்து ஆக்சலேஷன் ஃபார்முலா என்ன தெரியும், a = dv/dt. ரைட்டா ஆக்சலேஷன் a = என்ன வந்தாச்சு உனக்கு dv/dt வருதா. ரெண்டையும் ரிலேட் பண்ண நீ என்ன செய்யணும், ஏன்னா இங்கே எஃப் தான் ஏ அதை மறந்துக்கூடாது. எஃப் தான் ஏ ரைட்டா அப்படி தான் சொல்லியிருக்காங்க. அப்போ என்ன செய்யணும், இப்போ நம்ம என்ன செய்யணும், இந்த எஃப்க்கு பதிலாக இதை பண்ணலாம். ஏன்னா எஃப் தானே ஏ அப்படி தான் கொடுத்துருக்கு. அப்போ எஃப்க்கு பதிலாக dv/dt போகணும். அவங்க எஃப்பை தான் ஆக்சலேஷன் சொல்லியிருக்காங்க. சந்தேகம் தான் மேலே அப்படி பார்த்துக்கணும், புரியுதா. ரைட் பாருங்க, ஆக்சலேஷன் எஃப்னு தெளிவாக கொடுத்துருக்காங்க, முடுக்கும் எஃப். ரைட் அப்போ என்ன செய்யணும், dv/dt = f0 1 - t அப்படின்னு நம்ம என்ன செய்யணும் இதில் வந்து எழுதிக்கலாம். ரைட் அப்போ நமக்கு தெரிஞ்சுட்டா இருந்துட்டு என்ன செய்யணும், டிவின்னு போட்டு நம்ம ஃபைன் பண்ண வேண்டியதான். சரி அப்போ இந்த எஃப்க்கு பதிலாக கொண்டு இந்த இடத்துல என்ன செய்ய போகிறோம், dv/dt போட போகிறோம். அடுத்த பக்கம் வாங்க. அப்போ நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா dv/dt = முடிஞ்சுதா. அப்போ என்ன கொடுத்துருக்கு நமக்கு இந்த சைடில் வந்து f0 கொடுத்துருக்கலாம். f0 அப்படின்னு கொடுத்து என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு வந்து 1 - t/T. இப்போ இந்த மாதிரி ஈக்குவேஷன் வந்தாலே டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கு இது இண்டிகேட் பண்ணால் தான் ஆன்சர் வரும். என்றைக்குமே வந்து dxன்னு வந்தால் இண்டிகேட் பண்ணணும் அப்படிங்க தெரிஞ்சுக்கணும். அது நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஏற்கனவே சொல்லியிருப்போம், அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்போ இங்கே எப்படி எழுதலாம் அப்படின்னா dv = போடும்போது இந்த இடத்துல f0 1 - t/T × dt போட்டாச்சா. இன்டகிரேட் ஆன் போஸ் ரெண்டு பக்கம் தொகை காணும். இன்டகிரேஷன் தமிழில் தொகை காணும்னு சொல்லுவாங்க. தமிழ் இன்டகிரேஷன் படிச்சிக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ரைட் அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்டகிரேஷன் சிம்பிள் நமக்கு ரெண்டு வகை எடுப்போமா. இன்டகரல் ஆஃப் dv = போட்டாச்சா. dv = போடாமல் இங்கே நமக்கு என்ன ஒரு இதில் லாபம் அப்படின்னு இந்த கொஷின் வந்து நம்ம சால்வ் பண்ணும்போது இங்கே நமக்கு என்ன கொடுங்க, f0 வந்து மாறிலி கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொன்னால் அப்போ அதை இன்டகிரேஷன் வெளியே எடுத்து கான்ஸ்டன்ட் இன்டகிரேஷன் வெளியே எடுத்துலாம். அப்போ f0 is taken outside, then integral of 1 - t/dt அப்படின்னு போடுவோம். ரைட்டாக கீழே வந்து கேபிட்டல் டி தானே. அப்போ கீழே வந்து நமக்கு வந்து கேபிட்டல் டி within bracket t. ரைட் இப்போ லிமிட்டை நீங்கள் அப்ளை பண்ணணும். ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ட்ராவல் பண்ணோம்னா முதல்ல இனிஷியல் வெலாசிட்டி ஸ்டார்டிங் வந்து 0ன்னு இருக்கும், ஃபைனல் வெலாசிட்டி v அதான் கேட்டிருக்கான், vxன்னு கேட்டிருக்கான். அப்போ vxஐ vனே வச்சுக்கோங்க, ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. இந்த ஆப்ஜெக்ட் இங்கே போகுது சரியா. அப்போ வந்து 0லேருந்து vக்கு போகுது வெலாசிட்டி வச்சு இந்த தான் பார்த்து போடணும். அதாவது லிமிட் போட தெரிஞ்சுக்கணும். சப்போஸ் வந்து இன்டகிரல் dsன்னு இருந்ததுன்னா உடனே அங்கே vன்னு போட்டு நிற்கக்கூடாது. அங்கே டிஸ்டன்ஸ் அப்போ 0 to s, எக்ஸ்னா 0 to x இப்படி போடணும். இங்கே என்ன இருக்கோ அதுக்கு என்ன போடணும். நான் ஒன்றாவது போட்டு தப்பாயிரும். இப்போ திசைவேகத்துக்கு வெலாசிட்டி பற்றி போடணும், டிஸ்டன்ஸ் போடணும், மாற்றி என்ன போடக்கூடாது. ரைட்டா அப்போ இங்கே வந்து நமக்கு டிவி தானே இருக்குது. அப்போ வெலாசிட்டி தான் நீங்கள் எடுத்துக்கணும், திசைவேகம்னா அதை தான் எடுக்கணும். இங்கே என்ன இருக்குது, டைம். புரியுதா. அப்போ டைம் வந்து இந்த இடத்துல டைம் வந்து நமக்கு வந்து என்னது, நமக்கு டைம் 0 தானே. ஒரு ஆப்ஜெக்ட் ஸ்டார்ட் ஆகும்போது ஏங்க இடத்துல டைமும் 0 தான், t = 0. ஏன்னா யூவும் 0 தான். அப்போ டி அவங்களே கொடுத்துருக்காங்க கொஸ்டினில் வேறு. இந்த இடத்துல வரக்கூடிய டைம் தெரியாது இல்லையா, அதை வந்து நம்ம என்ன செய்வோம் டீன்னு வச்சுக்கணும். தெரியாத டைம் வந்து நமக்கு வந்து என்னது டி. அப்போ இங்கே என்ன கேட்டிருக்கோம் அப்படின்னா நமக்கு வந்து கேபிட்டல் டி டைம் வந்து நமக்கு என்ன அப்படின்னா இதில் வந்து என்னது டைம் வந்து நமக்கு வந்து கேபிட்டல் டி. அப்போ என்ன செய்யணும், கேபிட்டல் டி = T. அப்போ பாருங்கள், அப்போ லிமிட் நம்ம என்ன செய்யலாம், இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது 0 to t. டீங்கிட்ட இது எவ்வளோ ரைட்டாக கேபிட்டல் டி வந்து டைம் ஃபைனல் டைம் தானே கொடுத்துருக்கு, கேபிட்டல் டி கேட்டிருக்கான். இப்போ நம்ம இது இன்டகிரேட் பண்ணி என்ன செய்யலாம், நம்ம ஏற்கனவே சொல்லியிருப்போம். இன்டகிரல் dx அப்படின்னா நம்ம சொன்னதான dx அப்படின்னா x அப்படின்னு சொல்லியிருப்போம். அப்போ இன்டகிரல் dv அப்படின்னா v அப்படின்னு நம்ம நினச்சலாம் போடலாம், இது எந்த பிரச்சனை இல்லையா. ரைட் சைடில் உள்ள ஸ்ப்ளிட் இன்டகிரல், அதாவது ரெண்டு இன்டகிரல் என்ன பிரித்து நம்ம நினச்சோம் வந்து அது தொகை இன்டகிரேஷன் கண்டுபிடிப்போம். அப்போ அடுத்த பக்கம் அப்போ இதை vன்னு போட்டுக்கலாம். லிமிட் வந்து 0 to v. இப்போ ரைட் சைடு வந்து ரெண்டு இன்டகிரலாக ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். எப்படின்னா ஸ்ப்ளிட் பண்ணும்போது கான்ஸ்டன்ட்டை வெளியே தனியாக வச்சுக்கலாம். இன்டகிரேஷன் 1 × dt எப்படி. அப்போ கான்ஸ்டண்ட்டாக இருக்கக்கூடிய வெளியே வச்சுட்டோன்னா f0 வெளியே வச்சுட்டு உள் சைடில் என்னது நமக்கு வந்து பார்த்தோன்னா ரெண்டு இன்டகிரேஷன் ஸ்ப்ளிட் பண்ணிடுவோம். அப்படி வச்சு கூட போடலாம், சிலவருக்கு புரியாமல் போயிடும். இன்டகிரேஷன் கொஞ்சம் நாலேஜ் இருந்ததுன்னா ஸ்ப்ளிட் பண்ணாமலே போட்டு கொண்டு வரலாம். நான் அப்படி செய்யலை, ஸ்ப்ளிட் பண்ணி தான் சொல்லித்தர போகிறேன். ஏன்னா இதில் வந்து பேசிக்காக இன்டகிரேஷன் தெரியாது, சயின்ஸ் குரூப் நீங்கள் பார்ப்பீங்க, அப்படிங்கும்போது அவங்களுக்கு தெரியணும் இல்லையா. அப்போ கான்ஸ்டன்ட் வெளியே எடுத்து இன்டகிரேஷன் ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணுவோம். இன்டகிரல் 0 to t 1 × dt dt எப்படி மைனஸ். அப்புறம் வந்து பார்த்தோன்னா நம்ம இப்படி வச்சுட்டு போடலாம்னு சொல்லியிருக்கேன். அது நம்ம வந்து என்னது சயின்ஸ் குரூப் பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு தெரியும் இல்லையா, அதனால நான் ஸ்ப்ளிட் பண்ணி போடுறேன். d/t × dt. அப்போ அதில் நம்ம போட்டால் இன்னும் இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா இங்கே வந்து
இன்டகரல் ஆஃப் 0 to t சரியா என்ன இருக்குது 0 to t t/t என்ன வந்தாச்சு நமக்கு வந்து dt ரெண்டு இன்டகரலை ஸ்ப்ளிட் பண்ணியாச்சு ரைட் இப்போவும் நமக்கு வந்து பார்த்தா அப்படின்னா இந்த டி நம்ம ஏற்கனவே என்ன கொடுத்துருந்தோம் அப்படிங்கிறத மனசில் நினச்சி கொஸ்டினை லேசாக எட்டி பார்க்கணும் எட்டி பார்த்தா என்ன கொடுத்துருக்கான் நமக்கு வந்து f0 அண்ட் டி ரெண்டுமே வந்து கான்ஸ்டன்ட் கொடுத்தான் கான்ஸ்டன்ட் தமிழில் அதுக்கு பேர் வந்து மாறிலினா மாறாது கான்ஸ்டன்ட்னாலும் மாறாது சரியா இது தமிழ் இங்கிலீஷ்லாம் பெரிய மேட்ரு கிடையாது ரைட்டா அப்படி நினச்சிட்டு படிக்காமல் விட்றாது ரைட் அப்போ இதில் வந்து பார்த்தா நமக்கு என்னாச்சு தெரியா நமக்கு வந்து கான்ஸ்டன்ட் வெளியே எடுத்துன்னு ஏற்கனவே சொல்லிருக்கு அப்போ இந்த டீயை வெளியே தூக்கலாம் இன்டெகிரேஷன் போடாமல் முன்னாலே அப்போ எப்படி எடுக்கலாம் லிமிட்டை சப்ஸ்டிட் பண்ணால் v-0 அப்பர் மைனஸ் லோயர் f0 வந்து காமனாக வெளியே எடுக்க ஏன்னா f0 வந்து காமனாக வெளியே இருக்கா ரைட் அப்போ இப்போ நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா இன்டெகிரேஷன் வந்து நம்ம ஏற்கனவே சொன்னோம்ல dxக்கு என்ன சொன்னால் இன்டெகிரேஷன் dxக்கு வந்து x அப்போ dtக்கு tன்னு வரும் அப்போ இதுக்கு வந்து dtக்கு t லிமிட்டை வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம் டோட்டலாக போட்டுக்கலாம் ஏன்னா ரெண்டு பக்கம் ஒரே லிமிட் தானே உட்காந்துருக்கு 0 to t அப்படி தான் உட்காந்துருக்கு அப்போ ஒரே லிமிட்டாக வந்து போட்டுக்கலாம் அதில் பிரச்சனை கிடையாது ஏன்னா பாருங்கள் இங்கே 0 இங்கேயும் 0 இங்கேயும் 0 இங்கேயும் 0 மேலேயும் டி அப்போ ஒரே லிமிட்டாக என்னச்சா நம்ம போட்டு என்னச்சா ஆன்சர் வந்து போட்டுக்கலாம் இப்போ இன்டெகிரேஷன் மட்டும் நம்ம போடுவோம் இதில் டீக்கு நான் உங்களுக்கு ஏற்கனவே பல தடவை இன்டெகிரேஷன்லாம் இதுக்கு முந்தின வீடியோவில் போட்டிருக்கோம் போய் பாருங்கள் தெரியாமல் பழைய வீடியோவில் பாருங்கள் இன்டெகிரேஷன் விவரமாக சொல்லியிருப்போம் இன்டெகிரல் டேபிள் இருக்காமல் உங்களுக்கு சொல்லியிருக்கோம் அப்போ இன்டெகிரல் dt என்ன வரும் அப்படின்னா t²/2ன்னு வரும் என்ன வரும் t²/2 எப்படி வருதுன்னா அதுக்குள்ள ஃபார்முலா சொல்லுவோம் புதுசாக பார்க்கணும் இந்த ஃபார்முலா எழுதுறேன் இன்டெகிரல் xn dxனா என்ன போடுவோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா xn+1 எழுதுவோமா பை n+1 அப்போ இதில் dtல இந்த பவர் 1 தானே இருக்குது அப்போ t⁻1+1 t² பை 1+1 2 அதை தான் போட்டிருக்கேன் புரிஞ்சுதா அப்படி தான் இதுக்கு ஆன்சர் வருது அப்போ இதில் வந்து என்னது இந்த டி கான்ஸ்டன்ட் அதை வச்சுருக்கணும் அதை ஒன்றும் செய்யக்கூடாது இப்போ மேலே இதுக்கு போட்டோன்னா இதுக்கு t² ஏற்கனவே வந்து 2 வந்துட்டு இங்கே டி கான்ஸ்டன்ட் அப்படியே இருக்கும் கான்ஸ்டன்ட் நம்ம என்ன செய்யக்கூடாது இன்டெகிரேஷன் பண்ண முடியாது சரியா அது அப்படியே இருக்கும் லிமிட் வந்து 0 to T எப்போவுமே உங்களுக்கு சொல்லியிருப்பேன் 0ங்க லிமிட் நம்ம என்ன செய்ய வேண்டாம் போட வேணாம் 0 போட்டால் 0ன்னு வரும் இப்போ இதுக்கு 0 போட்டேன்னா 0 வேலை முடிஞ்சா இந்த டி ஸ்மால் டிக்கு போட்டால் அதாவது என்றைக்குமே வந்து லிமிட் போடுறது எதுக்கு போடணும்னா இந்த கேபிட்டல் டி இந்த கான்ஸ்டன்ட் கேபிட்டல் டி கொண்டு போடக்கூடாது கான்ஸ்டன்ட் தான் மாறாத அதுக்கு போடக்கூடாது எதுக்கு போடணும் இந்த சேஞ்ச் ஆகக்கூடிய ஸ்மால் டி தான் சேஞ்ச் ஆகும் அதுக்கு தான் நம்ம வந்து போடணும் எப்படி நமக்கு கேபிட்டல் டி வந்து கான்ஸ்டன்ட் சொல்லும் அவங்க கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க நம்மளாலாம் எடுத்துக்கிற முடியாது சரியா ரைட் அப்போ இன்னொன்று ஒரு ஷார்ட்கட் வச்சுக்கலாம் இந்த இடத்துல டிடின்னு வருதா அப்போ அந்த வேல்யூவில் என்ன இருக்குது அதுக்கு தான் லிமிட்டை போடணுமே தவிர இந்த டினா அப்போ அதுக்கு தான் போகணும் எதுக்கு போடக்கூடாது மற்றதுக்கெல்லாம் கான்ஸ்டன்ட் ஆகிடும் மற்றதுக்கு நம்ம வந்து வேல்யூவை லிமிட்டு போடக்கூடாது சரியா அது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போ அப்பர் லிமிட் போட்டால் என்ன வருது இல்லை v-0 வீனே வந்துடும் இல்லையா அங்கே f0 வெளியே இருக்கும் அப்பர் லிமிட் டிக்கு பதிலாக டிக்கு பதிலாக டி அப்படி தான் லிமிட் போடணும் இங்கே t² பதிலாக உனக்கு என்ன வந்திருக்கு t² t²/2t லோவர் லிமிட் போட்டால் என்ன வந்துடும் 0 -0 போய் 0 வந்துடும் சும்மா போட்டு டைட்டை வேஸ்ட் பண்ண வேண்டாம் 0 லிமிட் வந்து போட வேண்டாம் டைம் உங்களுக்கு சேவ் ஆகும் ரைட் இப்போ இந்த t² கட் பண்ணிட்டு ஒரு டி போயிடும் இந்த டி போயிடும் இல்லையா அப்போ t மைனஸ் அப்போ என்ன வருது நமக்கு அடுத்த பக்கம் போவோம் இப்போ அடுத்த பக்கம் போகும்போது என்ன வருது அப்படின்னா இதில் வந்து f0 அப்படின்னு போட்டு இந்த பக்கம் டீன்னு இருக்குது இதில் கொஞ்சம் கவனமாக பாருங்கள் இப்படி பார்த்தோம்னா t/2 t - t/2 ரைட்டா அப்போ நமக்கு பார்த்திங்கன்னா என்ன இருக்குது t - t/2 இப்போ இதை எப்படி சப்ரேட் பண்ணணும் டீயில் d-2 போனால் என்ன வரும் t/2 தான் வரும் அப்படி தானே இப்போ 1 லட்சம் கடை வாங்க 50,000 கொடுத்தா நமக்கு 1/2 லட்சம் தான் இருக்கும் 50,000 1/2 லட்சம் அவ்வளோதானே பாய் தானே இருக்குது அப்போ அதே மாதிரி வச்சுக்கிற வேண்டிய எல்சியம் எடுத்து போனால் ஆசையாக இருந்தால் போட்டுக்கோங்க எல்சியம் வந்து 2t மைனஸ் இப்படி வரும் எப்படி வரும் இங்கே வந்து 2t - t/2ன்னு வரும் அப்போ 2t - t/2 தான் வரப்போகுது ஷார்ட் அப்படி வச்சுக்கலாம் ரைட் தானே ஈஸியாக வந்து ஒன்றும் நமக்கு என்ன செய்யுது பாதி போச்சுன்னா பாதி தானே கிடைக்கும் அவ்வளோதான் அப்படி வச்சுக்கலாம் அப்போ இதில் என்ன ஆச்சு நமக்கு f0 அப்படின்னு போட்டு இன்டு t/2 அப்போ நமக்கு வந்து ஃபைனலாக என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா நல்லா பாருங்கள் v = 1/2 என்ன வந்தாச்சு நமக்கு f0 t இப்படிப்பட்ட ஒரு ஆப்ஷன் இருக்கா அப்படின்னு நம்ம என்னச்சும் போய் பார்க்கணும் பார்த்தா அதுதான் நமக்கு ஆன்சராக இருக்கும் பார்ப்போம் ஆப்ஷனில் இருக்கான்ட்டு பாருங்கள் கொஸ்டின் 1/2 f0 t என்ன நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் என்ன இருக்குது 1/2 f0 t அப்படின்னு நமக்கு என்னச்சு நமக்கு வந்திருக்கு செகண்ட் ஆப்ஷன் f0 tன்னு இருக்குது அப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் நமக்கு வந்து வந்தாச்சு கரெக்டாக 1/2 f0 வந்து அப்போ இதான் நம்ம கரெக்டாக செகண்ட்லாம் பார்க்கணும் f0 t இருக்குது இது ஸ்கொயர் இருக்குது இதில் 1/2 இல்லை அப்போ ஒரு ஆப்ஷன் வந்தாலும் மற்ற பார்க்க வேண்டாம் எதாவது அவங்க திருப்திக்கான லேசாக பார்த்துக்கலாம் எக்ஸாமில் வேணால் ஒரு ஆப்ஷன் கேட்டாங்க அதை போட்டு வந்துருங்க கேட்டால் தான் இருக்கும் அடுத்து வந்து நமக்கு என்னது வராது அப்போது ஃபஸ்ட் இதுக்கு வந்து ஆப்ஷன் 1 வந்து ரைட் ஆன்சர் அப்போ இதுக்கு ஆப்ஷன் வந்து 1 போட்டலாம் அப்போ இது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வருது ஆப்ஷன் வந்து 1 நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம மேனேஜர் இன்னொன்று பார்ப்போம் இந்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்குன்னு பாருங்கள் the position x of the particle with respect to time along the x-axis given by x = 9t² - t³ x meter t second கொடுத்தோம் what will be the position of the particle when achieves maximum speed என்னது maximum speed அது நல்லா தெரிஞ்சு ரைட்டா என்ன கேட்டிருக்கு maximum speed வந்து maximum எப்போவுமே maximum speed கொடுத்துட்டா என்ன போட்டுக்கணும் a = 0 அப்படிங்க மைண்டில் செட் பண்ண புரியுதா தமிழ் மீடியம் இந்த கொஸ்டின் நோட் பண்ணிக்கோங்க ஒரு துகளானது x அச்சில்
செல்லக்கூடியதானது எக்ஸ் ஈக்குவல் டு 9t² மைனஸ் டி கியூப் என்ற சமன்பாடு குறிக்கப்படுகிறது. எக்ஸ் மீட்டர், அலகு டி வினாடி. அந்த பொருளானது பெரும வேகத்தில் செல்லும் பொழுது அதனுடைய நிலை என்ன, எக்ஸ் அச்சில் நிலை என்ன, இதுதான் அதனுடைய கொஸ்டின். அப்போ பெரும வேகம் அப்படின்னாலே ஏ ஈக்குவல் டு 0, முடுக்கம் 0 இருக்குமா, எனது பெரும பாட்டில் எனது ஆக்சிலேஷன் வந்து 0 ஆயிரும். ரைட்டா? ஏன்னா சேஞ்ச் ஆகாதுல. இப்போ ஏன் அப்படி சொல்லணும்னா ஆக்சிலேஷன் ஃபார்முலா படிச்சிருப்பீங்க, dv/dt. அப்போ மேக்ஸிமம் வெலாசிட்டி ஆப்ஜெக்ட் போச்சுன்னா என்ன வந்து நமக்கு வந்து v2 மைனஸ் v1/dt வரும்போது மேக்ஸிமம்னா என்னது v1 v2 ரெண்டுமே 120 தான் மேக்ஸிமம் ஸ்பீட்னு வச்சு ஒரு பைக்குக்கு. ரைட்டா? சரி, அப்போ என்ன இருக்குது, அப்போ 120 தான் மேக்ஸிமில் போக முடியுது. அப்படி போடாமல் இருந்துச்சு நமக்கு வந்து கிலோமீட்டர் போய்ட்டு அந்த ஸ்பீடில் போகக்கூடாது, பெரிய தவறான ஸ்பீடு. அப்படி போனோம்னா ஒரு மேக்ஸிமம் ஸ்பீடு அவ்வளோ போகாதீங்க, அது என்னச்சு கீழே விழுந்துடுவீங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு என்னச்சு நம்ம வந்து லாக் பண்ணி ஒரு வண்டியில் வச்சுக்கோங்க வெஹிக்கிளில், காரில் நமக்கு வந்து 60 km/s வச்சுக்கோங்க ஒரு காரில், ஸ்கூல் பஸ்ஸில். அப்போ அவ்வளோதானே போக முடியும். அப்போ மாறாமல் 60 km/h போய்கிட்டு இருக்கும். இதுதான் மேக்ஸிமம் ஸ்பீடு காருக்கு. சரியா? அப்போ நமக்கு வந்து போகும்போது என்ன, நமக்கு வந்து 60 மைனஸ் 60 அப்படின்னு வரும்போது நமக்கு என்ன ஆகும் வந்து பார்த்தோன்னா 0 ஆகுதா, ஏ 0 ஆகுது தெரியுதா, அந்த கான்செப்ட் சொல்ல தான் சொல்லலாம், ஏ ஈக்குவல் டு 0. அப்போ ஏ 0வாக இருக்கும்போது டி வேல்யூவை கண்டுபிடிச்சா அந்த பொசிஷன் கிடச்சிடும். அப்போ நமக்கு இதில் வந்து பார்த்தோன்னா என்ன எழுதலாம் அப்படின்னா, இதில் வந்து பார்த்தா நம்ம என்ன செய்யலாம், இதில் வந்து பார்த்தோன்னா எக்ஸ் ஈக்குவல் டு இதில் என்ன செய்யலாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 9t², இதில் வந்து நமக்கு t3. அப்போ நம்ம என்ன செய்யலாம், இதில் வந்து பார்த்தா அப்படின்னா முதல்ல என்ன செய்யணும், ஏ கண்டுபிடிச்சி 0க்கு ஈக்குவல் பண்ணணும். அப்போ ஏ கண்டுபிடிக்கனா என்ன செய்யணும், பி கண்டுபிடிச்சான்னு நம்ம போக முடியும். விக்கு வந்து என்னெல்லாம் v ஈக்குவல் டு dx/dt. அப்போ டிஃபரன்ஷியல் காலம் ஏற்கனவே சொன்னோம். அப்போ டிஃபரன்ஷியல் பண்ணும்போது என்ன ஆயிரும், நமக்கு வந்து பார்த்தோன்னா நம்ம டிஃபரன்ஷியல் டேபிள் நீங்கள் எழுதிக்கணும். ஏற்கனவே டிஃபரன்ஷியல் டேபிள்னு சொல்லியிருக்கோம், பழைய வீடியோக்கள் போய் பார்க்கவும். அப்போ என்ன நமக்கு இதில் வந்து டி அப்படின்னா டிஃபரன்ஷியல் 1 அப்படின்னு சொல்லுவோம். t² அப்படிங்கிற என்ன நம்ம வந்து பார்த்திங்கன்னா 2t. அப்புறம் t³ அப்படின்னா 3t². இது வந்து முந்தின வீடியோக்களில் தெளிவாகவே சொல்லியிருப்போம், பார்த்துக்கோங்க. அப்போ 9 வச்சுக்கிட்டு டிஃபரன்ஷியேட் பண்ணதும் அந்த எக்ஸை புரியுது, அந்த எக்ஸை பண்ணுதோம். அப்போ t²க்கு 2t, t³ வந்து 3t². அப்போ என்னாச்சு 18t மைனஸ் t² வந்துட்டு அடுத்த பக்கம் போவோம். அப்போ v ஈக்குவல் என்ன வந்தாச்சுன்னா நமக்கு வந்து 18t மைனஸ் என்னது 3t². கேட்டால் ஒரு கரெக்டாக செக் பண்ணிக்கணும், இல்லை 3t². சரி, மறுபடியும் ஏ கண்டுபிடிக்கணும் இல்லையா? அப்போ அதை 0 பண்ணால் தான் அது வந்து கான்ஸ்டன்ட் ஸ்பீடில் மாறாத எனர்ஜி வேகத்தில் போகும் நம்ம சொல்லியிருக்கோம், கண்டிஷன் சொல்லியாச்சு. அப்போ கான்ஸ்டன்ட் ஸ்பீடு அப்படின்னு கேட்டாலே மாறாத வேணாலும் ஏ 0ன்னு போட்டுக்கிட்டு டயத்தை கண்டுபிடிக்கணும், அதுதான் ரூல்ஸ். இப்போ ஏ ஃபைண்ட் அவுட் பண்ணு, ஏ ஈக்குவல் dv/dt. அப்போ இதுக்கும் நம்ம டிஃபரன்ஷியல் டேபிளில் காமிச்சு பார்க்கும்போது டீனாலே 1ன்னு சொன்னோம், ஞாபகம் இருக்கா? முன்னால் டிஃபரன்ஷியல் டேபிள் எழுதியிருக்கும், பார்த்துக்கோங்க. அப்போ d/dt போட்டு இதை டிஃபரன்ஷியல் பண்ண, இதை 18t மைனஸ் 3t². ஏற்கனவே சொல்லுங்கள் டிஃபரன்ஷியல் டேபிளில் பார்த்தீங்கன்னா டிக்கு வந்து 1, இங்கே பார்த்தா தெரியும், பார்த்துக்கோங்க. இதுதான் டிஃபரன்ஷியல் டேபிளுக்காக பழைய வீடியோக்களில் சிறப்பாக நம்ம சொல்லியிருப்போம் 1. சரி, பாருங்கள். அப்போ அடுத்தால் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இது 1, இது t² வந்து நமக்கு வந்து 2t. அப்போ என்னாச்சு, இதில் வந்து பார்த்தீங்கன்னா 18 × 1 18, இங்கே வந்து 3 × 2t மைனஸ் வந்து 6t, ஏ ஈக்குவல் வந்தாச்சா? இப்போ மேக்ஸிமம் ஸ்பீடு தான், இப்போ மேக்ஸிமம் ஸ்பீடுன்னு கொடுத்துருக்கான், கொடுத்ததுனால நம்ம போடுறோம். அப்படிங்கும்போது என்ன செய்யணும், எதை 0க்கு ஈக்குவல் பண்ணோம், நமக்கு வந்து இது வந்து ஏ ஈக்குவல் டு 0 அப்படின்னு நம்ம போடுறோம். எப்படி சொல்லுங்க நம்ம சொல்லிட்டோம் உங்களுக்கு முந்தின பக்கத்தில், பார்த்துக்கோங்க. அப்போ 18 மைனஸ் 6t ஈக்குவல் டு 0, ஏக்கு பதிலாக 0, இதுக்கு பதிலாக 0 போடுறோம் இல்லையா? அப்போ என்ன வந்துடும் அப்படின்னா இந்த 60 அந்த பக்கம் கொண்டு போயிட்டோம்னா என்ன ஒரு 6t ஈக்குவல் டு 18, எப்படி 6t ஈக்குவல் டு 18. அப்போ ஒரு கட் பண்ணுங்கள், 16636. அப்போ டைம் t ஈக்குவல் டு 3, இதில் தான் கான்ஸ்டன்ட் ஸ்பீடில் போகணும்னு தெரிஞ்சாச்சு. இப்போ இதில் பொசிஷன் கேட்டிருக்காங்க இல்லையா? பொசிஷனுக்கு ஈக்குவேஷன் என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? எக்ஸ் ஈக்குவல் டு 9t² மைனஸ் என்ன t³ எங்கே கொடுத்துருக்கு, கொஸ்டினில் கொடுத்துருவாங்க, நான் கொடுத்துருக்காங்க, அதுலேருந்து எல்லாம் கொண்டு வந்தோம் தெரியுதா? அந்த கொடுத்துருக்கு பார்த்தீங்களா? இதுலேருந்து நம்ம ஸ்டார்டிங்கை பண்ணோம். இதில் டீக்கு பேலாக சப்ஸ்டிட் பண்ணால் உங்களுக்கு தேவையான ஆன்சர் வந்து என்ன செய்யல வந்து நமக்கு வந்து கிடச்சிடும், என்ன ஆன்சர் வந்து நமக்கு வந்து கிடச்சிடும். சரியா? ரைட், அதை போடுவோம். அப்போ நமக்கு வந்து என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா 3 தெரிஞ்சாச்சு டீக்கு. அப்போ போகும்போது என்ன ஆச்சு, வந்து 9 நமக்கு வந்து 3² மைனஸ் வந்து 3³ அப்போ 3² அப்படின்னா 9 அப்படின்னு வரும், கரெக்டு தானே? அப்போ 9 × 9, 3³ அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும், 3 × 3 9 × 3 27. அப்போ நமக்கு என்னாச்சு, நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 9 9 81 மைனஸ் 27. அப்போ 81ல் வந்து 27 சப்ட்ராக்ட் பண்ணால் என்னாச்சு, நமக்கு வந்து 11 7 4, ரைட்டா? 6 6ல் நமக்கு என்ன 2 போச்சு, நமக்கு என்ன வச்சா 4. அப்புறம் வேறு என்ன செய்யுது வந்து 2 போயிட்டு, அப்போ யாருக்கும் என்ன இருக்குது, நமக்கு வந்து இதில் வந்து என்ன இருக்குது 7 இருக்கா, 7ல் 2 போச்சுன்னா 5 54, கேட்டால் அப்போ நமக்கு வந்து டிஸ்டன்ஸ் 54 மீட்டர். அப்போ ஆன்சர் என்னது, எக்ஸ் ஈக்குவல் டு 54 மீட்டர். கரெக்டாக நம்ம ஆப்ஷன் இருக்கான்னு நம்ம என்ன இப்போ வந்து பார்ப்போம், ஆப்ஷனில் போய் பார்த்தா தெரியும் இல்லையா? ரைட், என்ன கொடுத்துருக்கு ஆப்ஷன் வந்து 24 மீட்டர் வராது, 32 வராது, 54 தான் கரெக்ட், 81 கிடையாது. அப்போ இதுக்கு ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர். இதுக்கு ஆப்ஷன் நமக்கு வந்து என்னது 3. ரைட், அப்போ இந்த கொஸ்டின் நமக்கு தெரிஞ்சாச்சு, ஆப்ஷன் 3. இந்த கொஸ்டின் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்புறம் இதோட
நம்ம 20 வீடியோஸில் முடிஞ்சிட்டு அடுத்த 10 வீடியோஸ் மோஷன் எல்லாம் பிளேன் வந்து நம்ம என்ன போடுவோம் கரெக்டாக. அப்போ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா நான் புதுசாக போடுற வீடியோக்கு உங்களுக்கு ரீச் ஆகும். மறுபடியும் இது உங்களுக்கு பிடிச்சிது அப்படின்னா என்ன செய்யுது வந்து நீங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. மற்ற பையங்களும் என்ன செய்ய வந்து படித்து பயன்பெறட்டும். ரைட், இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன செய்வோம் நம்ம சந்திப்போம்.